அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அவங்க 2025 டு 2026 ஆண்டுக்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் 2025 டு 2026 ஆண்டிற்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25,000 பிளஸ் வேகன்சி அஃபிஷியலாகவே நமக்கு கிடைச்சிருக்குது. இது 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு முழுக்க தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ 2025க்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இதை பற்றின முழுமையான அப்டேட் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். யார் யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, யார் யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும், ஸோ அடுத்துதான் எந்த ஏஜ்ல இருந்து ஓகேங்களா, எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலை வாய்ப்பை அப்ளை பண்ணிக்க முடியும், இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம 10ஆம் வகுப்பு மார்க்ல தான் 10ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில இதுவும் ஒண்ணுங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னாக்க நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் இருக்கிற சந்தேகம் என்னன்னா, எனக்கு இந்த மார்க்குக்கு கிடைக்குமா அப்படின்றத பற்றின அப்டேட்டுமே நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நான் சொல்ல போகிறேன். எந்த ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்களுக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான மார்க் 470 480 மார்க் எடுத்தவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்றத பற்றின முழுமையான அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்த சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நமது சேனல் தான் ரெகுலரா அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு கனவாவே இருக்கு. ஏன்னா எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. வெறும் உங்களுடைய 10வது மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய அரசு வேலையில ஒரு அற்புதமான வேலையில இதுவும் ஒண்ணு. அதனால நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ண போறாங்க, அப்ளை பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ இந்த டோட்டலாக நமக்கு 3 விதமான போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன அப்படின்றத பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்றதன் மூலியமா தான் ஓகேங்களா, லைக் பண்றதன் மூலியமாகவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறது மூலியமாகவும் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கிறோம், எப்படி ஈஸியாக வேலை கிடைக்கும், ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் எல்லாமே நீங்க டீடைல்ஸாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 25,000 பிளஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுக்கு மட்டும். இந்த ஜிடிஎஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிபிகேஷன் விடுவாங்க. வாங்க வீடியோவில் தொடர்ச்சியா பார்க்கலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் கீ இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த வேலை வாய்ப்பு எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்தியா போஸ்டல் சர்க்கிள் இருந்து தான் அபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? டிஸ்கிரிமினேஷன் அதாவது என்னன்னா ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 விதமான போஸ்டிங்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த போஸ்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நம்ம அபிஷியலாவே நம்ம
அப்ளை பண்ண போறோம். இந்த 3 விதமான போஸ்டிங்ல நம்ம மார்க்குக்கு என்ன போஸ்டிங் வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ அந்த மார்க்கை வச்சு நம்ம எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணா ஈஸியா நமக்கு வேலை கிடைக்கும். எந்த இடத்த சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ ஈஸியா கிடைக்கும். இது எல்லாமே நம்ம வீடியோல இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தோம்னா நமக்கு டோட்டலா 25,000 பிளஸ் வேகன்சி அஃபிஷியலா கிடைச்சிருக்குது தமிழ்நாடு முழுக்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து இதற்கான சம்பளம். ஓகேங்களா? இதற்கான பர் மந்த் சேலரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான சேலரி இருக்கும். இதுல பர் மந்த்துக்கு 18,000 பர் மந்த் சேலரி ஸ்டார்டிங் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு மினிமம் 16,000ல இருந்து இருக்கும். ஸோ டக் சேவாக்கு மினிமம் 12,000ல இருந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததான் அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணணுங்க. ஸோ இது வந்து ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஆஃப்லைன்ல வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க ஆன்லைன்லயே தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்ட்ராட்டஜி மாத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் ஒர்க் பிளேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க வேணும்னாலும் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். ஆனா எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் எண்ட் டேட்ன்றது கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 3/8/2025 அன்னைக்கு தான் வந்து கடைசி நாள் டேட் அப்ளை பண்றதுக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 1 மாசம் மேல டைம் இருக்கு. ஸோ சீக்கிரமாவே அப்ளை பண்ணுங்க. அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 15/7 தேதியில இருந்து 15/7 மாசம் 2025ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வந்து 3/8/2025 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் வந்து ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து 3/8/2025 அன்னைக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கணும். அதுக்கு மேல வந்து எடுக்க மாட்டாங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததா கரெக்ஷன். நீங்க ஏதாச்சும் அப்ளை பண்ணும்போது சரி, ஏதாச்சும் நீங்க சர்டிபிகேட் மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல வந்து உங்க நேம்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இனிஷியல் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன கரெக்ஷன் இருந்தாலும் சரி, ஓகேங்களா? 2 நாள் டைம் சாரி 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னா 6/8/2025ல இருந்து 8/8/2025 அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 6, 7, 8 3 நாள் வந்து அப்ளை பண்ணதை கரெக்ஷன் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாளைக்குள்ள நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப சர்வர் ரொம்ப பிஸியா இருக்குங்க. ஓகேங்களா? அந்த டைம்ல பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நீங்க நேம்ல கரெக்ஷன் இருந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற எதுல கரெக்ஷன் இருந்தாலும் சரி, அந்த 3 நாளுக்குள்ளயும் கரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா? எந்த விதமான எக்ஸாமும் இல்ல அப்படின்றதுனால உங்க சர்டிபிகேட்ல இருக்கிற நேமும் நீங்க அப்ளை பண்ணும்போது இருக்கிற நேமும் ஒரே சேமா இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான சிக்கலுமே இருக்காது. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க நெறைய பேர் நெறைய விதமான சொல்றீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்குமா? எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்? காசு குடுத்து இந்த வேலைய வாங்கணுமா? அப்படின்ற மாரி எந்த விதமான நீங்க காசுமே குடுத்து இந்த வேலைய வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க இது முழுக்க முழுக்க நீங்க படிச்சு வாங்குன 10வது மார்க்க மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு வேலை. சரிங்களா? அடுத்ததா வந்து ஜென்ரல், ஓபிசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 100 வந்து ஃபீஸ் அஃபிஷியலா கிடைச்சிருக்குது. அடுத்தது எஸ்சி, எஸ்டி, இபிசி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இதுல வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அடுத்ததா வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஓபிசில வரவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அது என்னன்னா பிசி, எம்பிசி, பிசிஏ, எஸ்சிஏ இவங்களுக்குலாம் வந்தீங்கன்னா ஃபீஸ் இருக்குது. ஸோ எஸ்சி, எஸ்டி, இபிசில வரவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. சரிங்களா? ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த வேலைவாய்ப்பு நீங்க அப்ளை பண்ண முடியும். அது வந்து ஏஜ் லிமிட் வந்து எதுலருந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ சாரி எது வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஜூலை ஓகேங்களா? ஜூலை 1 வீக்ல வந்து ஜூலை 1 தேதியில இருந்து 1 தேதி வரைக்கும் நீங்க அதுக்குள்ள 40 வயசுக்குள்ள இருக்கணும்ன்றத மென்ஷன் பண்றாங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து ஓபிசி கேட்டகரியில வரவங்க வந்து 3 வருஷத்துக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி இருக்கீங்கன்னா 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததான் வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து குடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூரல் டக் சேவக் ஜிடிஎஸ் 25,000 பிளஸ் வேகன்சி 10th எலிஜிபிலிட்டின்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து 12,000லேருந்து 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அடுத்து முழுக்க முழுக்க இது ஒன்லி உங்களுடைய 10வது மார்க் மட்டும் வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலை. அடுத்ததா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இவ்வளவுதான் செலக்ஷன் ப்ராசஸே நடக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட தேவைப்படும் அப்படின்னா, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், 10வது மார்க் ஷீட், உங்களுடைய ஆதார் ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஃபினான்சியல் பிரிண்ட் அவுட் ஜிடிஎஸ் ஃபார்ம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
பிரிண்ட் அவுட் த லிஸ்ட் விச் அவுட் த செலக்டட். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கணும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி என்னென்ன பண்ணணுன்றதை எல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து அப்ளை பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அப்ளை பண்ணுற வீடியோஸுமே கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அப்ளை லிங்க் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. சீக்கிரமாகவே அப்ளை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.